திக்கெட்டும் பறை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைவது உங்கள் பேட்டை தமிழன்பன். இன்னைக்கு நான் பறையடிச்சு சொல்ல போறது பாக்கெட் பால் கலப்படத்தை பத்தி. இன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்க தாய்ப்பாலை குடிச்சு வளர்றாங்களோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா மாட்டுப்பாலை குடிச்சு வளர்றாங்க. காலையில எந்திரிச்சோன்னு டீ காஃபி குடிச்சு தான் எந்திரிக்கிறோம். அது மட்டும் இல்லாம நைட்டு தூங்கும் போதும் ஒரு கப்பு பால் குடிச்சு தான் தூங்குறோம். இது மட்டும் இல்லாம விருந்தாளிங்க வீட்டுக்கு வந்தா டீ காஃபி, டயர்டான டீ காஃபி, தலைவலிச்சா டீ காஃபி, 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சேர்ந்தா டீ கடை. இப்படி பல வகையில நம்ம வாழ்க்கையில அங்கமா மாறிட்டு இருக்க பால், இன்னைக்கு நம்ம குடிச்சிட்டு இருக்க பால் உண்மையிலேயே நல்ல பால் தானா? ஒரு உண்மையான பால் அப்படிங்கிறது ஒரு காளை மாடு பெண் பசுவோட புணர்ச்சி செஞ்சு கன்றை உருவாக்கும். அந்த கன்றை பார்க்கும் பொழுது இந்த பெண் பசுக்கு ஈக்கநீர் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் இருக்கும். இந்த ஹார்மோன் மூலமா உருவாகிறது தான் உண்மையான பால். அதுலதான் கால்சியம், புரதச்சத்து, கொழுப்பு சத்து எல்லாமே அடங்கி இருக்கும். ஆனா இப்ப நம்ம குடிச்சிட்டு இருக்க பாக்கெட் பால் உண்மையிலேயே இப்படிதான் உருவாகுதா? சமீபத்துல நம்ம இந்திய சுகாதாரத்துறை 1500 பால் பாக்கெட் மாதிரிகள் எடுத்து ஆய்வு பண்ணாங்க. அதுல ஒரு பயங்கரமான அதிர்ச்சிகரமான உண்மை வெளிப்பட்டிருக்கு. அதுல 30% பால் தான் உண்மையான பால்னும் 70% பால் பாக்கெட்டுகள்ல தடை செய்யப்பட்ட வேதிப்பொருட்கள் கலந்துருக்கணும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவா பாலை 2 வகையா பிரிக்கிறாங்க. முதல்ல இருக்கிறது A1 வகை பால், இரண்டாவதா இருக்கிறது A2 வகை பால். இப்ப நாம பார்க்க போறது A2. அந்த A2 பால் அப்படிங்கிறது நாட்டு மாட்டினங்கள் இருந்து பெறப்படுது. உதாரணமா நம்ம தமிழ்நாட்டு மாட்டினங்கள் காங்கேயம், பர்கூர், உம்பளைச்சேரி, ஆனைமலை, பாலம்பாடி, மயிலை, வெள்ளை, செவலைக்காரி போன்ற மாட்டினங்கள். இது மட்டும் இல்லாம வெளி மாநில மாட்டினங்கள் கிர், சிவப்பு சந்தி, சாகிவால், ஓங்கோல் போன்ற இது போன்ற நம்ம நாட்டு மாட்டிலிருந்து பெறப்படுறது எல்லாமே A2 வகை பால். ஆனா வெண்மை பொரிச்ச அப்படின்ற பேர்ல ஜெர்சி, ஹால்ஸ்டைன், ரேட்டைன் போன்ற கலப்பின மாடுகளை வெளிநாடுகள் இருந்து கொண்டு வந்தாங்க. சாதாரணமா ஒரு நாட்டு மாடு 3 லிட்டர் வரைக்கும் தான் பால் கொடுக்கும். ஆனா இந்த கலப்பின மாடுகள் 10 லிட்டர் வரைக்கும் பால் கொடுக்கும். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த கலப்பின மாடுகளுக்கு ஆக்சிடோசின் அப்படின்ற மிகவும் அபாயகரமான ஹார்மோன் புகுத்தப்படுது. இதன் மூலமா தான் இந்த கலப்பின மாடுகள் இவ்வளவு அதிகமா பால் கொடுக்குது. பால் உற்பத்தி பண்ற தொழிற்சாலைகள்ல இயற்கையா கருவுற வேண்டிய பசுமாட்டுக்கு செயற்கையா ஊசிகள் மூலமா விந்தணுக்களை புகுத்தி கருவுற வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த கன்று தாய் பசு இருந்து பிறந்த உடனே அதை பிரிச்சிடறாங்க. அந்த பசுமாட்டுக்கிட்ட இருந்து ரத்தம் வர வரைக்கும் அந்த பாலை கறக்குறாங்க. இப்படிதான் இந்த A1 வகை பால் உருவாகுது. இது மட்டும் இல்லாம நம்ம நாட்டு மாட்டுக்கு திமிலும் வியர்வை சுரப்பிகளும் இருக்கும். இதன் மூலமா வெப்பம் திமிழ் மூலமாகவும் வியர்வை சுரப்பிகள் மூலமாகவும் வெளியேறிடும். ஆனா இந்த கலப்பின பசுமாடுகளுக்கு திமிலும் வியர்வை சுரப்பிகளும் இருக்காது. இதனால பால் மூலமா தான் அந்த உடம்புல இருக்க வெப்பம் முழுவதும் வெளியேறும். இப்படி உருவாகிறது தான் இந்த A1 வகை பால். இன்னைக்கு நம்ம குடிச்சிட்டு இருக்க எல்லா பாக்கெட் பாலுமே இந்த A1 வகை பால் தான். இந்த பாலை குடிக்கிறதுனால சர்க்கரை நோய், ஹார்மோன் குறைபாடு, சீரற்ற ஹார்மோன் சுரப்பு, இது மட்டும் இல்லாம பாலின சமநிலை மாற்றம் போன்ற குறைபாடுகள் மனிதனுக்கு ஏற்படுது. இப்படிதான் ஒரு வெள்ளையான ரசாயன கலவைய பால் அப்படின்னு சொல்லிட்டு கறக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா இதுல இன்னும் பல பயங்கரமான கலப்படங்கள் கலக்கப்படுது. சுத்தமான பால் அப்படிங்கிறது வெளிர் மஞ்சள் நிறத்துல இருக்கும். ஆனா பால்னா உண்மையாதான் இருக்கும் அப்படின்னு மக்கள் நம்ப வைக்கிறதுக்காக பலவிதமான விளம்பரங்கள் புகுத்தப்பட்டது. இதன் காரணமா பலவிதமான கலப்படங்கள் கலக்கப்படுது. ஒரு காலத்துல கலப்படம் அப்படின்னா தண்ணி மட்டும் தான் பால்ல கலப்பாங்க. அப்படி தண்ணி கலக்கும் போது பால்ல இருக்க சத்துக்கள் மட்டும் தான் குறையும். ஆனா இன்னைக்கு பலவிதமான வேதிப்பொருட்கள் பால்ல கலக்கப்படுது. இந்த பால் நல்லா வெள்ளையா இருக்கணும் அப்படின்றதுக்காக யூரியா, மைதா மாவு, ஜவ்வரிசி பவுடர், வெள்ளை பெயிண்ட் போன்ற பொருட்களும், இந்த பால் நல்லா கொலகொலப்பு தன்மையா இருக்கணும் அப்படின்றதுக்காக சோப்பு கரைசல், காஸ்டிக் சோடா போன்ற பொருட்களும் கலக்கப்படுது. இது மட்டும் இல்லாம இந்த பால் நல்லா நொரப்பொங்கி வரணும் அப்படின்றதுக்காக நம்ம தினமும் துணிகளை சலவை செய்ய பயன்படுத்துற இல்லையா டிடர்ஜென்ட் பவுடர், அது கலக்கப்படுது. இது மட்டும் இல்லாம இன்னொரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிணவரையில பிணங்கள் கெடாமல் இருக்க பாதுகாக்க பயன்படுத்தப்படுகின்ற ஃபார்மலின் அப்படின்ற மிகவும் அபாயகரமான வேதிப்பொருள் இந்த பால் கெடாமல் இருப்பதற்காக போடப்படுது. இப்படிப்பட்ட கலப்படம் கடந்த பாலை நம்ம தினமும் குடிக்கணுமா? இப்படி கலப்படம் கடந்த பாலை நம்ம தினமும் குடிக்கிறதுனால வயிற்றுப்போக்கு, ரத்த சோகை, மிகவும் கொடூரமான ரத்த புற்றுநோய் போன்ற நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல மிகவும் அபூர்வமான, விபரீதமான, வித்தியாசமான ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. என்ன முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பன்றிகளிலிருந்து திசுவை எடுத்து மாடுகளுக்கு செலுத்தி அதன் மூலமா மாடுகளில் இருந்து அதிகமான பால் கறக்கிற முயற்சி எடுத்திருக்காங்க. இந்த முயற்சியினால் ஏற்படும் விளைவுகள் மிகவும் பயங்கரமானவை. இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல நம்ம விஞ்ஞானிகள் ஒரு புது முயற்சி எடுத்திருக்காங்க. கரப்பான் பூச்சிகளில் இருந்து பால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த கரப்பான் பூச்சியிலிருந்து பெறப்படுகின்ற பால் மாட்டுப்பாலை விட 4 மடங்கு புரதச்சத்து அதிகமா இருக்கும். சோ இதனால நமக்கு பிளஸ் மைனஸ் அப்படின்னு தெரியல. ஆனா கூடிய சீக்கிரத்துல கரப்பான் பூச்சி பால் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டுகளிலும் விற்கப்படலாம். இந்த A1 வகை பாலும் கலப்பட வகை பாலும் வெறும் வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா அது தப்பு. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சர்வதேச அரசியல் இருக்கு. அந்த காலத்துல யாரோ ஒருத்தருக்கு இருந்த சர்க்கரை நோய் இன்னைக்கு எல்லாத்துக்கும் சர்வசாதாரண ஒரு நோயா மாறிடுச்சு.
இந்த காலத்துல நாள்ல ஒரு பெண்களுக்கு மார்பு புற்றுநோய் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த பீட்டா அமைப்பு ஜல்லிக்கட்டு தடை பண்றது பின்னாடியும் மிகப்பெரிய அரசியல் ஒளிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த நாட்டு மாடுகளை அடியோட ஒழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த பீட்டா அமைப்பு செயல்பட்டு இருக்கு. இதனால நாட்டு மாடுகள் வளர்ப்பை நம்ம ஊக்குவிக்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர் புறங்கள்ல இருக்க சிறிய வியாபாரிகிட்ட இருந்து பால்வாய்களை வாங்கணும். இது நாம அவங்களுக்கு செய்யற உதவி இல்ல, நமக்கு நாமே செஞ்சுக்கிற உதவி. இது போல இன்னும் பல பயங்கரமான அதிர்ச்சிகரமான தகவல்கள், எந்தெந்த உணவுப் பொருட்கள்ல எந்த விதமான கலப்படங்கள் கலந்திருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்மைல் சேட்டை பேஜை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க சுத்தி இருக்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தெய்வத்தால் ஆகாத இன்னும் முயற்சிதன் நெய்வருத்த கூடி தரும். நன்றி, வணக்கம்.